ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போல்லாம் பர்த்டே வருதோ அப்போல்லாம் ஒரு கிரீட்டிங் கார்டை கொடுப்பாங்க. ஆனா இந்த பழக்கம் இப்போ யாருக்கிட்டையுமே இல்லாம போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் கொடுத்துக்கிறது இல்ல, பேரண்ட்ஸுக்குள்ளேயும் கொடுத்துக்கிறது இல்ல, நம்ம ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கிறது இல்ல, யாருமே கிரீட்டிங் கார்ட்ஸை கொடுக்கறதே இல்ல. சோ நாம இப்போ ஒரு கிரீட்டிங் கார்டை அழகா செய்து திருப்பியும் கிரீட்டிங் கார்டை கொடுக்கக்கூடிய பழக்கத்தை உண்டு பண்ண போறோம். வாங்க இதுக்கான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சோ ஒரு கம் பாட்டில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கெட்ச், கொஞ்சம் மார்க்கர்ஸ், அப்புறம் சிசர், 2 A4 ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ட். ஸோ நான் சார்ட்டை வச்சு செஞ்சு காட்ட போறேன். நீங்க கலரிங் கார்ட்ஸ் கிடைச்சாலும் கலரிங் கார்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஒரு A4 ஷீட்டை எடுக்கிறோம். அந்த A4 ஷீட்டை 4ஆ மடிக்கணும். 4ஆ மடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி 2ஆ மடிச்சிங்க அப்படின்னா மொத்தம் 8 பார்ட் கிடைக்கும். இப்போ நான் காமிக்கிற இதுதான் அதுல ஒரு பார்ட். 8 பார்ட்ல ஒரு பார்ட்ல ஒரு பேப்பரை கிழிச்சு எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அழகா ஸ்கொயர் ஷேப் வர்றதுக்காக மடிச்சு கட் பண்ணணும். கட் பண்ணா நமக்கு ஸ்கொயர் ஷேப்ல இந்த ஷீட் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டை நம்மளால 8 ஷீட்ஸை வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ நீங்க அதுல 7 ஷீட்டை மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம 7 ஃப்ளவர் தான் செய்ய போறோம். ஸோ 7 ஷீட்ஸை ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் செய்ய போறோம். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு பார்ட் பேப்பரை எடுத்து கரெக்டாக நான் காமிச்சிட்டு இருக்க மாதிரியே அழகாக மடிச்சிருங்க. மடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பென்சிலை எடுத்து கரெக்டாக ஒரு கர்வ் ஷேப்ல சூப்பர்வா இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. நீங்க வரைஞ்சதுக்கு அப்புறமா சிசர்ல கட் பண்ணீங்க அப்படின்னா அழகா வரும். அப்படியே கட் பண்ணீங்கன்னா கரெக்டாக வராது. ஸோ அதனால ஒரு கர்வ் ஷேப்ல அழகா வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு சிசரை வச்சு சூப்பரா கட் பண்ணிடுங்க. நீங்க கட் பண்ணி முடிச்ச உடனே அழகான ஃப்ளவர் நமக்கு கிடைச்சிடும். பாருங்க, இதுதான் இப்ப நாம கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஃப்ளவர். கரெக்டா கட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர்வான ஃப்ளவர் இருக்கும். ஓகே, சூப்பரா இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃப்ளவர் என்ன பண்ண போறோம், அப்படியே மடிச்சு திருப்பி அதே மாதிரி வச்சு நம்ம கிட்ட இருக்க மீதி இருக்கக்கூடிய 6 பார்ட்டையும் எடுத்து இதே சைஸ்ல மேல வச்சு கட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா ஒரே சைஸ்ல ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் பார்க்க அழகா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா ஒரே சைஸ்ல வர்ற மாதிரி கட் பண்ணுங்க. வேற வேற சைஸ்ல ஃப்ளவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு அழகா இருக்காது. ஸோ ஒரே சைஸ்ல வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க அழகா வந்து நான் 7 பார்ட்டையும் சூப்பரா கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிசைன் பண்ண போறேன். ஸோ ஃப்ளவர் அழகா எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்துட்டு இப்போ நான் பண்ற மடிச்சு அதுக்கப்புறமா பத்திரமா வச்சிடணும். மடிச்சு அப்படியே வச்சிருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மடிச்சு வைக்கும் போது நல்லா ஒட்டிடும்.
ரெண்டாவது நம்ம மடிச்சிட்டு தான் மீதி ஃப்ளவர்ஸை ஒட்ட போறோம். இதே மாதிரி இருக்கக்கூடிய மீதி 6ஐயும் டிசைன் பண்ணி எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லா ஃப்ளவர்ஸையும் ரெடி பண்ணிட்டோம். அதுல ஒன்றை மட்டும் நான் வந்து வயலட் கலர்லயும் மீதி எல்லாத்தையும் பிங்க் கலர்லயும் செஞ்சிருக்கேன். ஸோ நான் செஞ்ச வயலட் கலரை செப்பரேட்டா தனியா வச்சுக்கிறேன். பிங்க் கலரா இருக்க மீதி 6ஐயும் ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஒட்ட போறோம். எப்படி ஒட்டுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. நான் சொன்ன மாதிரி இதை அழகா மடிச்சு எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. ஒரு ஃப்ளவர் எடுத்து இந்த கார்னர்லயும் அந்த கார்னர்லயும் நாம மிடில்ல மட்டும் கொஞ்சமா கம்மா வைக்கணும். வச்சதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு ஃப்ளவரை எடுத்து அந்த கார்னர்ல கரெக்டா அது மேல உட்கார்ற மாதிரி வச்சு ஒட்டுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பாருங்க, படத்துல காமிக்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ கரெக்டா அது மேல இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ நீங்க அந்த மடிப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வச்சு ஒட்டினீங்கன்னா சரியா ஒட்டிக்கும். ஸோ ஒட்டினதுக்கு அப்புறமா திருப்பி இப்ப பாருங்க, நமக்கு 2 லேயர்